أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يحشر أعداء الله إلى النار فهم يوزعون حتى إذا ما جاءوها شهد عليهم سمعهم وأبصارهم وجلودهم بما كانوا يعملون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் இதுவரை 18 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். 2 ருக்கூகள் முடிந்திருக்கின்றது. கடைசியாக நாம் பார்த்த 6 வசனங்களில் அல்லாஹு தஆலா ஆது மற்றும் சமூது கூட்டத்தார்களை அழித்ததை பற்றி குறிப்பிடுகின்றான். குறிப்பாக இந்த இடத்தில் குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுக்கும் இந்த தருணத்தில் இந்த குறைஷியர்களும் உங்களை மறுப்பதில், உங்களை புறக்கணிப்பதில் பிடிவாதமாக இருப்பார்களேயானால், கண்டிப்பாக இதற்கு முன்னால் நம்முடைய தூதர்களை புறக்கணித்த ஆது மற்றும் சமூது கூட்டத்தார்களுக்கு என்ன நடந்ததோ, அவர்களை எப்படி பேரிரைச்சலும் மிகப்பெரிய புயல் காற்றும் வந்து அவர்களை நாசம் செய்ததோ, இதே போன்று இவர்களுக்கும் நம்முடைய அதாபு பிடிக்கும் என்பதை எச்சரிக்கை செய்துவிடுங்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா ஆது மற்றும் சமூது கூட்டத்தார்களுடைய உதாரணத்தை இங்கு குறிப்பிடுகின்றான். பின்பு இப்போது அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் தீயவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை துவங்குகின்றான். 3வது ருக்கூ 19வது வசனத்திலிருந்து, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுக்க இந்த உலகத்தில் மாற்றமாக நடந்து நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வின் விரோதிகளாக, எதிரிகளாக அவனை சந்திப்பார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் எதிரிகள், விரோதிகள் என்றே பேசுகின்றான். அவர்களுடைய நாளை மறுமை நாளினுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹு தஆலா இப்போதே படம் பிடித்து காட்டுகின்றான். وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய எதிரிகள், விரோதிகள் ஒன்று திரட்டப்படுவார்கள். وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ அல்லாஹ்வினுடைய எதிரிகள் நாளை மறுமை நாளையில் ஒன்று திரட்டப்படுவார்கள். இலன் நார், நரகத்திற்கு பக்கமாக. ஃபஹும் யூஸஊன், நரகத்திற்குள் ஒருவர் பின் ஒருவராக நுழைவதற்காக அணிவகுத்து நிறுத்தப்படுவார்கள். ஃபஹும் யூஸஊன், நரகவாதிகள், அல்லாஹ்வினுடைய எதிரிகள் நரகத்திற்கு பக்கத்தில் ஒன்று திரட்டப்பட்டு அவர்கள் அணிவகுத்து நிறுத்தப்படுவார்கள். ஹத்தா இதா மா ஜாஊஹா, கடைசியாக அவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் நாம் ஒன்று திரட்டி முடித்த பின்னால், எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா, ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எதை செய்தார்களோ அதை பற்றி அவர்களுடைய செவிகள், அவர்களுடைய பார்வைகள், அவர்களுடைய தோள்கள் அவர்களுக்கு எதிராகவே நம்மிடத்தில் சாட்சி சொல்லும். ஷஹித அலைஹிம், அவர்களுக்கு எதிராகவே நம்மிடத்தில் சாட்சி பகரும். சம்உஹும், அவர்களுடைய செவிகள், வ அப்சாருஹும், அவர்களுடைய பார்வைகள், வ ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் உட்பட, பிமா கானூ யஅமலூன், அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி நம்மிடத்தில் பேசும். அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த நேரத்தில் வகாலு, அந்த குற்றவாளிகள் பேசுவார்கள், கேட்பார்கள் தங்களுடைய தோள்களிடத்தில். வகாலு லிஜுலூதிஹிம், தங்களுடைய தோள்களை பார்த்து அவர்கள் கேட்பார்கள், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுடைய தோள்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக ஏன் இப்போது நீங்கள் பேசுகிறீர்கள்? எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி கூறுகிறீர்கள், சாட்சி பகர்கிறீர்கள் என்று அந்த அல்லாஹ்வின் விரோதிகள் தங்களுடைய தோள்களை பார்த்து கேட்பார்கள். காலு, அந்த தோள்கள் சொல்லும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, ஒவ்வொரு வஸ்துக்களையும், ஒவ்வொரு விஷயங்களையும், பொருட்களையும் பேச வைத்தவன் எவனோ அவன்தான் இன்றைய தினம் எங்களையும் பேச வைத்தான். அன்தகனல்லாஹ், அல்லாஹ் பேச வைத்தான். அல்லதி அன்தக குல்ல ஷை, ஒவ்வொரு வஸ்துக்களையும் எவன் பேச வைத்தானோ அவன்தான் இன்றைய தினம் எங்களையும் பேச வைத்தான். மேலும் வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன், அவன்தான் உங்களை முதலாக படைத்தான்,
மீண்டும் அவனிடத்தில்தான் நீங்கள் திருப்பப்படுவீர்கள், இப்போது திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அந்த தோள்கள் அவர்களிடத்தில் சொல்லும். வமா குன்தும் தஸ்ததிரூன ஐ யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும். இப்போ அல்லாஹு தஆலா பேசுறான், நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் செய்த பாவங்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாற்றமாக எந்த விஷயங்களிலெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தீர்களோ அந்த விஷயங்கள் உங்களுடைய செவிகளுக்கோ உங்களுடைய பார்வைகளுக்கோ உங்களுடைய தோள்களுக்கோ மறைந்ததாக இருக்கவில்லை. உங்களால் அடுத்தவர்கள் பார்ப்பார்கள் என்று மறைஞ்சி நீங்க செஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய கண், உங்களுடைய தோல், உங்களுடைய செவிகள், இதை மட்டும் நீங்க வேற யாருதுன்னு சொல்லி நினைக்காம, அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லி நினைக்காம, உங்களுடைய கண், உங்களுடைய செவி, உங்களுடைய தோல்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஆனால் மறுமை நாளையில் புரிய வரும், இது கூட உங்களுடையதல்ல, இது கூட அல்லாஹ் கொடுத்ததுதான். பின்பு அவைகள் அல்லாஹுக்கு விசுவாசமாகத்தான் பேசும், உங்களுக்கு எதிராகத்தான் பேசும். நீங்கள் செய்த பாவங்கள் அவைகளுக்கு தெரியாமல் இல்லை, அவைகள் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தன என்று அல்லாஹு தாலா பதிலளிப்பான். மேலும் அல்லாஹ் கூறுவான், வலாக்கின் வனன்தும், என்றாலும் நீங்கள் எண்ணிய எண்ணம் என்ன தெரியுமா? அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான பாவங்களை அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டான் இதையெல்லாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் வதாலிக்கும் வன்னுக்கும் உள்ளதி வனன்தும் பிரப்பிக்கும், அல்லாஹ்வை பற்றி, உங்களுடைய ரப்பை பற்றி நீங்கள் எண்ணிய இந்த எண்ணம் தான் உங்களை இந்த இடத்தில் நாசமாக்கிவிட்டது, உங்களை அழித்து விட்டது. அல்லாஹ்வை எப்படி எண்ணி இருக்கணும் நீங்கள்? அவனுக்கு பயப்படாமல், அவனை பற்றி கவலைப்படாமல், அவனுக்கு எதிராக அவன் கொடுத்த உறுப்புகளை வைத்து நாம் பாவம் செய்கின்றோமே என்ற கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு உறுத்தாமல், அவனை பற்றிய எண்ணம் அவனுக்கு தெரியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த எண்ணம் தான் உங்களை இந்த அழிவிற்கு உள்ளாக்கி விட்டது. அர்தாக்கும், உங்களை நாசம் செய்து விட்டது. ஃபஅஸ்பஹ்தும் மினல் ஹாசிரீன், இப்போது நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டீர்கள், நஷ்டவாளிகளாக நிற்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக 23வது வசனம் வரைக்கும் பேசிவிட்டு பின்பு அல்லாஹு தாலா பேசுகின்றான், இப்போ கடைசி நேரம் வந்துவிட்டது. இது தீர்ப்பு வழங்கும் நாள், இது தீர்ப்பு வழங்கும் நேரம். நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ மீண்டும் மீண்டும் அதை பேசி இப்போது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்காக நரகம் தயார் நிலையில் இருக்கின்றது. இந்த நரக நெருப்பை நீங்கள் பொறுத்தாலும் சரி அல்லது பொறுக்காமல் நீங்கள் அவதிப்பட்டு ஓடினாலும் சரி, ஃபன்னாரு மஸ்வல்லஹும், உங்களுடைய இருப்பிடம் நரகம்தான். அதுல நாம போடதான் போறோம். நீங்க சகித்து கொண்டு ஒரே இடத்தில் பலசாலிகளை போன்று நின்றாலும் சரி, இல்லை நெருப்பினுடைய சூடு தாங்க முடியாமல் நீங்கள் ஓடினாலும், வேதனை இருக்கும் பகுதியில்தான் உங்களால் ஓட முடியும். நீங்கள் பொறுத்து கொண்டாலும் பொறுக்காமல் இருந்தாலும் ஃபன்னாரு மஸ்வல்லஹும், நரகம்தான் உங்களுடைய தங்கும் இடமாக இருக்கும். அந்த நாளில் அநேக மக்கள் அல்லாஹ்விடத்தில் சந்தர்ப்பங்களை கேட்பார்கள், அல்லாஹ்விடத்தில் சலுகைகளை கேட்பார்கள், அவகாசங்களை கேட்பார்கள். அவர்கள் அந்த நாளில் அவகாசத்தை கேட்டால் ஃபமாலஹும் மினல் முஅதபீன், அந்த நாளில் எந்த அவகாசங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும் நாள் அது இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் அன்றைய தினத்தில் ரஹீமாக மாறி இருப்பான். சொர்க்கவாசிகளின் மீது மட்டுமே அவனது கருணை படர்ந்திருக்கும், அவனுடைய பொருத்தம் படர்ந்திருக்கும். நரகவாதிகளுக்கு அன்றைய தினம் அவனுடைய முடிவு காத்து கொண்டிருக்கும். நரகத்தை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருப்பான் என்று இந்த 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் உள்ள 6 வசனங்கள் மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தெளிவை, அல்லாஹினுடைய விரோதிகள் யார், இவர்களுடைய இந்த தெளிவை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.